நான் இருக்கை கொண்டு வணங்கவா காதல் திறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா கண்ணில் மறைந்த கணவனின் மாற்றில் கண்ணீர் கடலில் குளிக்கவா கண்ணீர் கடலில் குளிக்கவா அதுதான் தெய்வத்தின் சன்னதி. ஆண்டவா, பிரிந்து என்னுடைய குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியாதா? என்னுடைய கணவர் முகத்தை மீண்டும் நான் பார்க்க முடியாதா? பிரிந்து என்னுடைய மகனை பார்க்கவே முடியாதா? என் மகனிடத்தில் ஓரிரு வார்த்தை பேச முடியாதா? மகனே ராஜா, இந்த அம்மாவை விட்டு நீ ஒரு நொடி கூட பிரிந்த நாளே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அடர்ந்து காற்றின் வழியாக வரும் பொழுது இந்த பாவி நான் உன்னை தொலைத்து விட்டேனே ராஜா. இந்த அடர்ந்த காட்டிலே நான் உன்னை எப்படி ராஜா தேடி கண்டுபிடிக்க போறேன் என் மகனே. ராஜா, அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும். அந்த வானம் எனது கை
அந்த வானம் எனது கையில் வந்து சேரும் புது சோகராகம் என்னை சொல்லி பாடும் இறைவா, இந்த பாவிக்கு சொந்தம்னு சொல்லிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உயிரை வைத்துக் கொண்டு எதற்காக வாழ வேண்டும்? எப்படி அழுது கொண்டு இதோ தெரிகிறதே உச்சி மலை. இந்த உச்சி மலைக்கு வந்துவிட்டேன். இனிமேல் கொண்டு என் நாட்டிற்கு நான் செல்ல முடியாது. என் கணவர் முகத்தை பார்க்க முடியாது. செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லவா, நான் இப்பொழுது எப்படி என் நாட்டுக்கு போவது? அதனால் இந்த உச்சி மேலே மேலே ஏறி இந்த பாவி நான் உயிரோட போகின்றேன். யாரம்மா நீ இந்த அனந்த கானகத்திலே உயிரை விட போறே? யாருமா நீ? சொல்லுமா. என்ன பற்றி தானே கேக்குறீங்க? ஆமாமா, யாருமா நீ? பாக்கவோ பாவமா இருக்க, ஏமா இந்த மலையில போய் உயிரை விட போற? ஐயா, சொல்லுமா. எனக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? உண்மைதானே. அம்மா, இந்த கானகத்தின் வழியாக நீ எதற்காக போய் கொண்டிருக்கிறாய்? ஐயா, சொல்லுமா. செய்யாத குற்றத்திற்காக நானும் என்னுடைய மகனும் இது தெரியாத பற்றி அடர்ந்த காடு. ஆமாமா. இந்த அனந்த காட்டின் வழியாக அழுது கொண்டு வரும் பொழுது ஒரு புலி அகப்பட்டது. என்னை என்னுடைய மகனை துரத்தி கொண்டு வந்ததனாலே நாங்க இருவரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து விட்டோம். ஐயா, அம்மா, பிறந்து என்னுடைய மகனை தேடிக்கொண்டு வருகின்ற கண்ணுக்கு தென்படவில்லை. நீ கவலைப்படாதம்மா, உன்னுடைய மகன் நிச்சயமாக உயிரோடு தான் இருப்பார். நான் எதுக்காக இந்த கானகத்துல வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? எதற்காக? அம்மா, ரவீந்திரபுரி நாடு. ஐயோ, என் உடன் பிறந்த அண்ணனாச்சு ரவீந்திர சக்கரவர்த்தியோட மூத்த மகள் கலையழகி. கலையழகி இந்த கானகத்து வழியா சுத்தி பார்க்க வந்துட்டாமா தனியா. அவளை தேடிக்கிட்டு நான் வரேன், நீயோ உன் மகனை தேடிட்டு போற. செல்லுமா. ஆமாமா, அவளை நான் கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீ என் குடிசையில பாதுகாப்பா இருமா. அப்படியா? புறப்படுமா, போலாம்.